60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த பணியால் குழும விவரத்தை சொல்லவில்லை. அந்த பட்டியலை பார்த்தால் இலங்கை திவாலானதற்கான பதிலையும் தேடி கண்டுபிடிக்கலாம். மருத்துவர்கள் 9 பேர், வாகன சாரதிகள் 8 பேர், எழுதுவினைஞர்கள் 2 பேர், இயந்திர பிரிவு உத்தியோகத்தர்கள் 5 பேர், கடற்படை சிப்பாய் உதவியாளர்கள் 5 பேர், விசேட பயணங்களுக்கான பயிற்சி பெற்றோர் 46 பேர். அடுத்து ரொம்பவும் முக்கியமான விஷயம், சமையலாளர்கள் 16 பேர். சில உணவகங்களில் கூட இத்தனை பேர் இருப்பார்களா என்று தெரியாது. சிவில் தொழிலாளிகள் 4 பேர், பொறியியலாளர்கள் 7 பேர், களஞ்சிய பொறுப்பாளர்கள் 2 பேர், உடற்பயிற்சி ஆலோசகர்கள் 3 பேர், எலக்ட்ரீஷியன்கள் 26 பேர், தச்சு தொழிலாளி 1, செல்லப்பிராணிகள் பராமரிப்புக்கும் 1. இவ்வளவும் வழங்கப்பட்ட போதிலும் தமது பாதுகாப்பை குறைத்து அரசியல் பழிவாங்கல் செய்வதாய் கதறி தீர்த்தார்கள்.